Good morning, students. Today we discuss a topic on thermal conductivity least disk method. So thermal conductivity is one of the thermal property. The amount of conduction is possible to the particular conductor using thermal field. That is be discussed by least disk method. So today objectives of this experiment is introduction, method, description, observations, calculations, and finally summary. So this is this diagram shows is a thermal least disk. So this diagram shows the least disk apparatus setup. The first one, this is actually the steam calorimetry. Inside the steam calorimetry, we just put into the thermal field in the forming of steam. So there is two thermal phases by using the brass disc. So one is in the upper end, one is under the lower end. So in between these two, ரெண்டுக்கு இடையில வந்துட்டு நம்ம thermal conductivity பார்க்கக்கூடிய ஒரு bad conductor insert பண்ண போறோம். The temperature T1 and T2 shows that the temperature on the output input heat as well as whatever be the conductivity in the another brass disc. So that is going to be shown in this diagram. So aim of the experiment is to determine the thermal conductivity of the cardboard using the least disk method. Inside the copper flask, there is a water is going to fill. So after 100 degrees Celsius, it reaches the 100 degrees Celsius. So the steam is passed through the brass disc. This is a two types of brass discs be there. So one is in the upper end, another one is to be putting on the lower end. So in between these two, there is a small a circular like cardboard is fitted in between these two brass discs. இந்த brass disc நடுவுல வந்து ஒரு காப்பர் போர்டை வந்து நம்ம வைக்கிறோம். இந்த ஸ்டீம் வந்து கீழ இருக்கக்கூடிய brass discக்கு வருது, மேல ஒரு ஸ்டீம் இருக்கு, இத நூலால கட்டி வச்சிருக்கோம். ரெண்டுக்கு நடுவுல ஒரு thermal conductivity பார்க்கக்கூடிய கார்ட்போர்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். So before doing that experiment, we just determine the diameter of the okay. So but here the steam is to be passed through the particular brass disc. கீழ வந்து brass discக்கு steam வந்து பாஸ் ஆகும். அதுக்கு மேல வந்து அது கீழ வந்து என்ன டெம்பரேச்சர் வருது அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு ஸ்டெடி டெம்பரேச்சர் பார்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு தெர்மோமீட்டரை இன்சர்ட் பண்ணிருப்போம்.
மேல இருக்கக்கூடிய இந்த பிராஸ் டிஸ்க்கு என்ன டெம்பரேச்சர் மேல ஸ்டடி டெம்பரேச்சர் வருதுங்கிறத பாக்குறதுக்காக ஒரு தெர்மாமீட்டர் இன்சர்ட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ இதுதான் ஓல் அப்பaratus. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கார்ட்போர்டோட திக்னஸ் பை யூசிங் ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி கார்ட்போர்டோட திக்னஸ் மெஷர் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்து வந்து இந்த இந்த டிஸ்கோட மேல இருக்கக்கூடிய டிஸ்கோட டயமீட்டர் பை யூசிங் வெர்னியர் காலிப்பர் and also thickness it be measured using screw gauge. இந்த மூணு இதையும் நம்ம பார்த்துக்கணும். ஃபைனலா இந்த மேல இருக்கக்கூடிய இந்த பிராஸ் டிஸ்கோட வெயிட் பார்த்துக்கணும். நம்மளோட பேலன்ஸ்ல வந்து வெயிட் எடுத்துக்கணும். ஸோ இது திஸ் ஆர் த 4 preliminary data should be collected before you enter into the experiment. ஓகே, இதை எடுத்து முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ the thermal conductivity அப்படிங்கிறது என்னன்னா the quantity of heat required to the அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை நம்ம அந்த பாடிக்குள்ள கொடுக்குறோம். ஒரு யூனிட் ஏரியா கிராஸ் செக்ஷன் வழியா ஒரு யூனிட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இருக்கும்போது எவ்வளவு டெம்பரேச்சர் கண்டக்ட் பண்ணுதோ that material is called, that property is called the thermal conductivity. ஓகே, ஸோ அதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல நம்ம ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சரை நோட் பண்ணிக்க போறோம். கீழே வந்து இப்போ மேக்ஸிமம் 98 டிகிரி செல்சியஸ் வரை டெம்பரேச்சர் பாஸ் ஆகும். மேல வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு 60 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஏன்னா ஃபுல் டெம்பரேச்சர் இங்க கண்டக்ட் பண்ணாது, ஏன்னா நடுவில் இருக்கக்கூடியது பேக் கண்டக்டர். ஸோ அதனால எல்லா டெம்பரேச்சரும் மேல கண்டக்ட் பண்ணாது. அதனால இங்க வரக்கூடிய டெம்பரேச்சர்ல இருந்து என்ன டெம்பரேச்சர் இங்க மேல வருதோ அதை வர்ற வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மேல கீழே வந்துட்டு θ1 வந்து 98 டிகிரி செல்சியஸ் இருக்கு, θ2 வந்து இட் மே பி 45 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஸ்டெடி ஸ்டேட்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு எதுவும் மாறாம இருக்கு. அப்ப இதை நோட் பண்ணிக்கணும். θ1 θ2 நோட் பண்ணிட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்டை வெளியே எடுத்துட்டு டைரக்டா ஒரு 10 டிகிரி 45னா 55 வரைக்கும் இந்த டிஸ்கை டைரக்டா ஹீட் பண்ண வேண்டியது. ஹீட் பண்ணிட்டு 55 வந்த உடனே இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு இதுல எடுத்துட்டு 55 டிகிரில வந்து நம்ம ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி அந்த கூலிங் கர்வ் டெம்பரேச்சரை பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கு இடையில 55 டிகிரி மேல கூடிய பிராஸ்டஸ்க்கு இருக்கு. இப்போ 55 ரீச் ஆனே ஜஸ்ட் அப்சர்வ் த ரீடிங்ஸ் ஆஃப் டைம் வெர்சஸ் டெம்பரேச்சர். அந்த கூலிங் கர்வ் பார்க்க வேண்டியது. இப்போ dθ/dt பார்க்க வேண்டியது. இப்போ கூலிங் கர்வ் ஃபர்ஸ்ட் 0ல வந்து இப்போ 55 டிகிரி, அடுத்து 30 செகண்ட்ஸ்ல என்ன மாறி இருக்கு, அடுத்து 60 செகண்ட்ல என்ன, 90 செகண்ட்ஸ்ல என்ன, இந்த டைம் ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ் கூட டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் நோட் பண்ணிட்டே வர வேண்டியது. ஸோ டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் நோட் பண்ணிட்டே வந்துட்டு ஃபைனலா ஜஸ்ட் ட்ரா த கிராஃப் லைக் திஸ், டைம் வெர்சஸ் டெம்பரேச்சர். இப்போ டைம் வெர்சஸ் டெம்பரேச்சருக்கு இடையில ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த கிராஃப் ஷோஸ் திஸ் பர்டிகுலர் ஸ்லோப். இப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே என்ன இருக்கும், டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வரும். இந்த மாதிரி ஒரு டெக்லைன் கர்வ் மாதிரி வரும். இதுல வந்து ஒரு ஸ்லோப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி dθ/dt. ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி இந்த dθ/dt வந்து நம்ம கிராஃப்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்க போறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த டேபிள் காலம்ல இது வந்து டிட்டர்மைன் த டயமீட்டர் ஆஃப் தி காப்பர் டிஸ்க், diameter of the brass disc, main scale reading, vernier scale reading, இப்போ டோட்டல் ரீடிங் பார்த்துட்டு டோட்டல் ரீடிங் எடுத்துக்க வேண்டியது. இதுல 3 ரீடிங் எடுத்துட்டு அதில் ஆவரேஜ் எடுக்கிறோம். அதுல டிவைட் பை 2 போட்டீங்கன்னா ரேடியஸ் கிடைக்கும். அதே மாதிரி திக்னஸ் யூ ஷுட் மெஷர்ட் பை ஸ்க்ரூ கேஜ். இதுல 0 எரர் 0 கரெக்ஷன் பார்த்துட்டு யூ டேக் த ரீடிங்ஸ் ஆஃப் த பெட் ஸ்கேல் ரீடிங், ஹெட் ஸ்கேல் ரீடிங். அதோட டோட்டல் ரீடிங் நம்ம பார்த்துட்டு அதோட இதை வந்து மில்லிமீட்டர்ல இருக்கும், நம்ம மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். சென்டிமீட்டர்ல இருக்கும், சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது மில்லிமீட்டர்ல இருக்கும், மில்லிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கார்ட்போர்டோட திக்னஸ் அதே 0 எரர் 0 கரெக்ஷன் போட்டுட்டு பிட்ச் ஸ்கேல், ஹெட் ஸ்கேல் ரீடிங் எடுத்து டோட்டல் ரீடிங் பார்க்க வேண்டியது. ஃபைனல் ரீடிங்ஸ் வந்து மில்லிமீட்டர்ல இருக்கும். ஃபைனலா அதோட ஃபைனல் வேல்யூ வந்து என்ன பண்ணலாம், மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலி த கால்குலேஷன்ஸ் ஆஃப் திஸ் experiment is the mass is measured by using the balance. So this is nothing but a specific capacity of the brass disc. This is actually 343 joule per kilogram per Kelvin. But T is the thickness of the cardboard.
R is the radius of the radius of the disk. H is a thickness of the disk. In the values of theta 1, theta 2 is a steady state temperature. d theta by dt is called the cooling curve. The cooling curve graph la irundhu. So in the values எல்லாத்தையுமே நீங்க substitute பண்ணும்போது எல்லாத்தையும் SI unitsல போட்டு substitute பண்ணும்போது finally you just arrive that the thermal conductivity of the bad conductor is arrived. Okay. So finally, summary of the today's idea is, so today we discuss about the thermal conductivity of the given cardboard. So thermal conductivity is nothing but the heat conducted per unit area, per unit temperature gradient, okay, per unit temperature gradient of the material is called thermal conductivity. அப்ப அந்த thermal conductivity பார்க்கக்கூடிய அந்த மெட்டீரியலை நம்ம கிராஸ் டிஸ்க்கு நடுவுல வைக்கணும். கீழே வந்து ஒரு theta 1ங்கிறது ஸ்டீமோட டெம்பரேச்சர், theta 2ங்கிறது மேல கூடிய brass disc டெம்பரேச்சர், ரெண்டு சேம் மெட்டீரியல். But if suppose the cardboard is inserted cardboard is inserted in between the two, but total heat doesn't conduct. Okay, doesn't conduct. There will be a small absorptions in the bad conductor. So அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சரை பார்த்துட்டு ஃபைனலா வந்து ஒரு 10 டிகிரி அதை எக்ஸஸா ஹீட் பண்ணிட்டு வெளியில எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, அதோட வெளியில எடுத்து பிராஸ் டிஸ்க் மட்டும் தனியா வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், இந்த கூலிங் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ரேட் ஆஃப் கூலிங் வந்துகிட்டே இருக்கும். அந்த கூலிங் வந்த உடனே ஒவ்வொரு 30 டிகிரி செல்சியஸ்க்கு இடையில என்ன ஹீட் வந்து நமக்கு குறையுது அப்படிங்கிறத பார்த்துறோம். அதுல இருந்து கூலிங் கர்வ் டிரான் பண்ணிட்டு from that you just take the slope of the curve. This is actually d theta by dt is determined, and you have estimated the values of m, s, d, r, h, theta 1, theta 2 எல்லா வேல்யூ நமக்கு தெரியும். அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா thermal conductivity of the given cardboard or bad insulator, bad conductor ஓட thermal conductivity நம்ம find out பண்ணிக்கலாம். Okay, so இதான் இதுல உள்ள விஷயம். If you have any clarifications or doubts, please ask. இதுல மூணு டேபிள் கலர் இருக்கு. இது ஃபுல்லாவே நம்ம எக்ஸ்பென்ஸ் செய்யறதுக்கு முன்னாடி டிஸ்கோட டயமீட்டர், டிஸ்கோட திக்னஸ், கார்ட்போர்டோட திக்னஸ் பார்க்கணும். அதே மாதிரி கார்ட்போர்டோட இது டிஸ்கோட வெயிட் பார்த்துக்கணும். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா within 30 minutes you just finish your experiment. ஈஸியா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, அதனால ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் தான், வேற ஒன்றும் இது கிடையாது. பட் just handle that experiment is very careful to handle that, because it should have the using a gas stove, so you can properly utilize or properly used while you have to doing that experiment. So you should just be very cautious and also very careful to handle that heat apparatus. Okay, there is no questions. I stop here. We will meet in offline class tomorrow. Thank you.